நண்பர்களே வணக்கம். நான் ராஜேஷ் பட்நாகர். இன்று உங்கள் முன்னால் நாங்கள் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்த இருக்கின்றோம். இதை கேட்டு நீங்கள் பார்த்தும் அதிர்ச்சியாவீர்கள். மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தினுடைய ரகசியங்களை இதை பற்றி உலகினுடைய மிகப்பெரிய தீர்க்க தரிசிகள் அவர்களுடைய தீர்க்க தரிசனத்தில் எழுதியிருக்கிறார்கள், கூறியிருக்கிறார்கள். பல்வேறு மகான்களினுடைய தீர்க்க தரிசனத்தில் ஒரு மகா புருஷரை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் இந்த உலகத்திற்கு புதிய அத்தியாய ஞானத்தை வழங்குவார். அவருடைய கருத்துப்படி 3வது உலகப் போர் தடுக்கப்படும். உங்கள் அனைவருடைய மனதிலும் ஒரு கேள்வி இருக்கின்றது என்பதை நான் அறிந்து கொள்கின்றேன். அந்த மகாபுருஷர் யார்? எங்கிருக்கிறார்? எப்படி இருப்பார்? உண்மையில் அந்த மகாபுருஷர் இந்த உலகத்தில் பிறந்து விட்டாரா? நண்பர்களே, எங்களுடைய ஆராய்ச்சி குழு இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள விரும்பினோம். இந்த தீர்க்க தரிசனம் உண்மை என்றால் அந்த மகாபுருஷரும் இந்த பூமியில் இருப்பார். இந்த ரகசியத்தினுடைய ஆழத்தை அறிந்து கொள்ள எங்களுடைய ஆராய்ச்சி குழு பல தீர்க்க தரிசிகளினுடைய கோடுகளை நாங்கள் டீகோட் செய்தோம். வரக்கூடிய முடிவுகள் என்பது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஆமாம், அந்த மகாபுருஷர் பல நூற்றாண்டுகளாக அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மகாபுருஷர் இந்த பூமிக்கு வந்துவிட்டார். அந்த மகாபுருஷர் தன்னுடைய ஆற்றலால் பரந்த பூமியில் மனித குலத்தை மேம்பட வைப்பார். மொத்த உலகமும் இந்தியாவினால் ஆட்சி செய்யப்படும். உலகப் போர் தவிர்க்கப்படும். பொற்காலம் தொடங்கப்படும். மேலும் ராமராஜ்யம் மீண்டும் ஸ்தாபிக்கப்படும். இந்தியா உலக தலைவராக அறியப்படும். நண்பர்களே, நான் ராஜேஷ் பட்நாகர் ஒரு சிறந்த பயணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கின்றேன். இந்த பயணத்தில் தீர்க்க தரிசிகளினுடைய தீர்க்க தரிசனம். என்னுடன் வாருங்கள், மேலும் அறிந்து கொள்ளுங்கள் அந்த மகாபுருஷரை பற்றி. 15வது நூற்றாண்டில் உலகத்தில் தீர்க்க தரிசி மிஷல் டி நோஸ்ட்ரடாமஸ் பல தீர்க்க தரிசனங்களை செய்தார். பல நேரங்களில் அவர் கேலி செய்யப்பட்டார். ஆனால் அவருடைய ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் உண்மைக்கு ஆதாரமாக இருந்தது. பாருங்கள், பார்க்கலாம் மகா தீர்க்க தரிசியான நோஸ்ட்ரடாமஸினுடைய தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிறது என்று. உலகில் பிரபலமான தீர்க்க தரிசி மிஷல் டி நோஸ்ட்ரடாமஸ். அவர் தன்னுடைய சிறப்பான தீர்க்க தரிசனங்களால் அறியப்பட்டவர். 1555 தன்னுடைய புத்தகத்தின் 10வது அதிகாரத்தில் 96வது வாக்கியத்தில் அவர் மகாபுருஷரை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். 3 புறமும் கடல்களால் சூழப்பட்ட நாட்டில் அவர் அவதரிப்பார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த நாடு கடல்களின் பெயர்களால் அறியப்படும். அந்த நாடு இந்தியா. நண்பர்களே, உலகில் 3 புறமும் கடல்களால் சூழப்பட்ட நாடு இந்தியாவாகும். ஆகவே இந்தியா என்ற நாடு இந்து மகா சமுத்திரத்தின் பெயரால் அறியப்படுகின்றது. இந்து மகா சமுத்திரம். 20வது அதிகாரம் 25வது வாக்கியத்தில் அந்த மகாபுருஷர் இந்தியாவில் அவதரிப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த மகாபுருஷர் 5 நதிகள் பாயக்கூடிய இடத்தில் அவதரிப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. இது 1ஆம் அதிகாரம் 50வது வாக்கியத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. இந்தியாவில் ஒரு இடமான பஞ்சாபில் மட்டும்தான் 5 நதிகள் பாய்கின்றன. அதனால்தான் அதற்கு பஞ்ச் மற்றும் ஆப் என்று பஞ்சாப் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. நதிகளின் பெயர் சட்லஜ், பியாஸ், ராவி, ஜீலம் மற்றும் ஜீனப். நோஸ்ட்ரடாமஸ் தனது 5வது அதிகாரத்தில் 41வது வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருப்பது, இந்த மகாபுருஷருக்கு 4 குழந்தைகள் இருப்பார்கள். அவர்களில் 2 ஆண் குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள். இந்த மகாபுருஷரை பற்றி மற்றொரு மர்மமான விஷயமும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நோஸ்ட்ரடாமஸினுடைய 5வது அதிகாரம் 41வது வாக்கியத்தில் மகாபுருஷரின் அன்னைக்கு 3 சகோதரிகள் இருப்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. நோஸ்ட்ரடாமஸ் 6வது அதிகாரம் 70வது வாக்கியத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால், நான் நம்பிக்கையுடன் சொல்கின்றேன், சிறப்பான ஆன்மீக அறிவுடன் இருக்கக்கூடிய அவர் முன்பு எப்போதும் அறிந்திராத வகையில் ஆன்மீக அறிவை கொண்டிருப்பார் என்றும் பிற ஆன்மீக அறிஞர்கள் அவருக்கு தலைவணங்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் அதிர்ச்சியூட்டக்கூடிய தீர்க்க தரிசனம் என்னவென்றால், நோஸ்ட்ரடாமஸ் குறிப்பிட்டுள்ளது என்னவென்றால், 1வது அத்தியாயம் 50வது வாக்கியத்தில் தேச துரோக வழக்கு காரணமாக மக்கள் அவர் மீது வெறுப்பு கொள்வார்கள் என்றும், ஆனால் பின்பு உண்மை தெரிந்ததும் அவர் மீது அன்பு கொள்வார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. அவருடைய கருத்துக்களும் விழுமியங்களும் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நோஸ்ட்ரடாமஸ் 20வது அத்தியாயத்தில் 25வது வாக்கியத்தில் அவர் கிறிஸ்தவராகவோ இஸ்லாமியராகவோ இருக்க மாட்டார், அவர் இந்துவாக இருப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. நோஸ்ட்ரடாமஸ் தனது 60வது அத்தியாயத்தில் 70வது வாக்கியத்தில் இந்த சிறந்த நபர் உலகை ஆள்வார் என்று கூறியிருக்கின்றார். அவர் உலகை வெல்வார் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. 2வது அத்தியாயம் 79வது வாக்கியத்தில் அந்த சிறந்த நபர்
முழு சமுதாயத்திற்கும் உண்மையான வழிபாட்டை காண்பிப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. உண்மையான வழிபாட்டை காண்பித்து இந்த கொடூர காலத்தில் இருந்து மக்களை விடுவிப்பார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. 1வது அத்தியாயம் 50வது வாக்கியத்தில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால், தன்னுடைய ஆன்மீக அறிவால் உலகில் உள்ள நாடுகளை தலைவணங்க வைப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. அவரை தடுத்து நிறுத்துவது கடினமானதாக இருக்கும். நாஸ்ட்ராடமஸ் தெளிவாக குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால், அந்த மகாபுருஷரை உதாசீனப்படுத்த வேண்டாம். அவரை கடவுளாக பாவித்து அவரை வணங்குவது பலன் அளிக்கக்கூடியது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஏனென்றால் அவர் உலகை காக்கக்கூடியவராக இருப்பார். நீங்கள் கேட்டீர்கள், உலகின் மகா தீர்க்கதரிசியான நாஸ்ட்ராடமஸ் உறுதிபட கூறினார், அந்த மகாபுருஷர் அவர் கிறிஸ்துவராக இருக்க மாட்டார், இஸ்லாமியராக இருக்க மாட்டார், நிச்சயமாக அவர் இந்துவாக இருப்பார். அதாவது இந்தியாவினுடைய எந்த ஒரு இடத்தில் அவர் பிறப்பார் என்றால் 5 நதிகள் பாயக்கூடிய இடத்தில் பிறப்பார். அந்த மகாபுருஷர் தன்னுடைய ஒப்பற்ற அறிவாற்றலால் உலகத்தையே ஆட்சி செய்வார். அவருடைய அன்னைக்கு 3 சகோதரிகள் இருப்பார்கள். அவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகளும் 2 பெண் குழந்தைகளும் இருப்பார்கள். அந்த மகாபுருஷரினுடைய பிரச்சாரத்தை முறியடிக்க தீய சக்திகள் செயலாற்றும். அவர் மீது தேச துரோக குற்றச்சாட்டின் பேரில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த தீர்க்க தரிசனங்களுக்கு மத்தியில் ஒரு காட்சி எங்கள் முன்னால் தெளிவாக வந்திருக்கின்றது. எங்களுடைய ஆராய்ச்சி குழு ஆழமாக ஆராய்ந்ததில் பிளாரன்ஸ் என்ற தீர்க்க தரிசியினுடைய தீர்க்க தரிசனத்தை நாங்கள் ஆராய்ந்தோம். இப்போது பார்க்கலாம், மகா தீர்க்க தரிசி பிளாரன்ஸினுடைய தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிறது. நியூஜெர்சி அமெரிக்காவின் பிரபல முன்கணிப்பவராவார். மிக சுவாரஸ்யமான மற்றும் சரியான முன்கணிப்பை கூறி உலகை வியக்க வைக்கும் இந்த பெண் ஜோசியர் இந்த மகாத்மாவின் வடிவை அவரது எழுத்தில் உரைத்திருப்பதை பார்த்தால் நாம் பிரமிப்படைவதில் ஆச்சரியமே இல்லை. முன்கணிப்பை செய்யும் பிளாரன்ஸ் தனது புத்தகமான கோல்டன் லைட் ஆன் நியூ ஏராவில் 1960 எழுதியிருந்தார். நான் தியானம் செய்யும் போது எப்போதும் ஒரு சந்தை பார்க்கிறேன். அவரது தலைமுடி வெள்ளையாக இருக்கிறது. அவருக்கு தாடியும் இல்லை, மீசையும் இல்லை. நல்ல சிவப்பு நிற மேனி. அவரது முகத்தில் ஆகாயத்திலிருந்து வரும் ஒரு கிரணின் ஒளி பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. நான் பார்க்கிறேன், அந்த சந்த் அவர் தனது சிறந்த சொற்பொழிவால், தனது நல்ல உள்ளத்தால், தனது சிறந்த சக்தியால் இந்த முழு உலகிற்கும் புதிய அறிவுக்கான பிரகாசத்தை பரவ செய்வதை நான் பார்க்கிறேன். அவரிடம் இருக்கும் சக்தியால் அவர் இந்த இயற்கையில் கூட மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அந்த பவித்திரமான இடத்தில் ஒரு சிறந்த துறவியை நான் பார்க்கிறேன். அவரது பிரகாசம் மிக வேகமாக பரவி வருகிறது. மனிதருள் தூங்கி இருக்கும் தெய்வீக சக்தியை எழுப்ப, மேலும் இந்த பூமியை சொர்க்கமாக மாற்ற அந்த துறவி இரவும் பகலுமாக பாடுபடுகிறார். நான் எதிர்காலத்தை பற்றிய மிக முக்கியமான விஷயத்தை இங்கே பேசுகிறேன். 20ஆம் நூற்றாண்டின் கடைசியில் இந்தியாவில் ஒரு பிரகாசம் தென்படும். இந்த பிரகாசம் இந்த உலகம் முழுவதற்கும் அந்த தெய்வீக சக்தி பற்றிய விவரத்தை அளிக்கும். இந்த விஷயம் நம் அனைவரிடத்திலும் மிகவும் ரகசியமாகவே உள்ளது. ஒரு திவ்ய மகாத்மா மூலம் இந்த பிரகாசம் இந்த உலகம் முழுவதும் பரவப் போகிறது. அவர் அனைவருக்கும் சத்திய மார்க்கத்திற்கான வழியை காட்டுவார். இந்த உலகம் முழுவதும் ஒரு புதிய சிந்தனைக்கான ஜோதி பரவும். நான் தியான நிலையில் இருக்கும்போது பெரும்பாலும் இந்த மகாத்மாவை நான் பார்க்கிறேன். பிளாரன்ஸ் மீண்டும் மீண்டும் இந்த சந்த், அதாவது இந்த திவ்ய மகாத்மா பற்றி மீண்டும் மீண்டும் கூறியிருக்கிறார். மேலும் இதையும் கூறியிருக்கிறார், வட இந்தியாவின் ஒரு பவித்திரமான இடத்தில் அவர் இருப்பார். நாஸ்ட்ராடமஸை போல பிளாரன்ஸினுடைய தீர்க்க தரிசனமும் அந்த மகாபுருஷரை பற்றி சுட்டிக்காட்டியது. எங்களுடைய ஆராய்ச்சி குழுவானது அந்த மகாபுருஷரினுடைய தீர்க்க தரிசனத்தை பற்றி ஆராய்ந்தது. தன்னுடைய தீர்க்க தரிசனத்தால் சர்ச்சைக்கு பேர் போனவராக இருந்தார். பாருங்கள், பார்க்கலாம் இங்கிலாந்தினுடைய தீர்க்க தரிசி கீரோ என்ன சொல்கிறார் என்று. 1925ஆம் ஆண்டு கீரோ தீர்க்க தரிசனம் செய்திருக்கின்றார். 20ஆம் நூற்றாண்டில், அதாவது 2001ஆம் ஆண்டிற்கு முன்னதாக, அதாவது 1950ற்கு பிறகு 1951ஆம் ஆண்டில் அவர் உலகத்திற்கு புதிய நாகரிகத்தை கொண்டு வருவார் என்று கூறப்பட்டுள்ளது. இந்தியாவினுடைய அந்த நபர்
முழு உலகத்திற்கும் ஒரு அறிவு புரட்சியை கொண்டு வருவார் என்று கூறப்பட்டுள்ளது. நண்பர்களே, வாருங்கள் பார்க்கலாம் உலகின் மிகச்சிறந்த தீர்க்கதரிசி விஜிலிட் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். தீர்க்கதரிசி விஜிலிட்டினுடைய கூற்றுப்படி 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில், அதாவது 1950இல் மனிதர்களிடையே அன்பு குறைவது, மனிதர்களிடையே விரோதம், கொள்ளை மற்றும் அநீதியான அரசியல் நடப்பது என்பதை இந்த உலகம் காணும் என்றும் கூறியிருக்கின்றார். ஆனால் இந்தியாவில் இருந்து உருவாகும் புதிய நாகரிகம் என்பது அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்டு நாடுகளின் எல்லைகள் என்ற பாகுபாடு இல்லாமல் அமைதி மற்றும் ஒருங்கிணைப்பை கொண்டு வரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தீர்க்க தரிசனம் என்பது மனதில் தோன்றியதை சொல்வதல்ல, இது ஒரு ஆசியாகும். உலகில் சிலருக்குத்தான் இது போன்ற ஆசிகள் கிடைத்திருக்கின்றன. வாருங்கள் பார்க்கலாம் உலகின் பிரபலமான பெண் ஜோதிடர் ஜீன் டிக்சனினுடைய தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிறது என்று. அமெரிக்காவின் பெண் ஜோசியர் ஜீன் டிக்சனின் கூற்றின்படி 20ஆம் நூற்றாண்டின் இறுதிக்கு முன்பு உலகில் ஏற்படும் கொடூரம் மற்றும் மனித குலத்தின் அழிவு ஏற்படும். கருத்தியல் போராட்டத்திற்கு பிறகு ஆன்மீகத்தின் அடிப்படையில் ஒரு புதிய கலாச்சாரம், ஒரு சில புதிய சாத்தியங்கள் இந்தியாவின் கிராமிய குடும்பத்தினை சார்ந்த நபரின் கண்காணிப்பில் இடம்பெறும். இந்த உலகில் போர் என்பது இருக்கவே இருக்காது. அமெரிக்கா இந்த யுகத்தில் மிகவும் வலிமையான மற்றும் சக்தி வாய்ந்த நாடாக கருதப்படுகின்றது. அமெரிக்காவின் பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் உலகில் மிகவும் சிறந்தவை. ஆராய்ச்சியின் மையமாக அமெரிக்கா விளங்குகிறது. வாருங்கள் பார்க்கலாம் அமெரிக்காவின் தீர்க்கதரிசியான ஆண்டர்சனினுடைய தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிறது என்று. இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் ஊரக பகுதிகளில் உள்ள சமயம் சார்ந்த இந்தியா என்பது ஒரே மனித இனம், ஒரே மொழி மற்றும் ஒரே கொடி என்ற அடிப்படையில் மனித சேவை, அன்பு மற்றும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உலகில் உள்ள தீர்க்க தரிசிகளை பற்றிய ஆராய்ச்சியை எங்கள் குழு மேற்கொண்டிருக்கின்றது. உலகில் உள்ள தீர்க்க தரிசிகளை நாங்கள் கண்டறிந்து வருகின்றோம். எங்களுடைய ஆராய்ச்சி குழு ஹங்கேரியினுடைய தீர்க்க தரிசியான போரிஸ்காவை பற்றிய தீர்க்க தரிசனங்களை டீகோட் செய்தது. எவ்வாறு என்று அறிந்து கொள்ள வேண்டுமா? வாருங்கள் பார்க்கலாம். ஹங்கேரி நாட்டின் ஜோசியரான போரிஸ்காவின் கூற்றுப்படி இந்த ஆன்மீக குருவிடம் மிக சாதாரண மக்களும் அவரை பின்பற்றி ஆன்மீகத்தை கடைபிடிப்பார்கள். பிரான்ஸ் எப்படிப்பட்ட ஒரு நாடென்றால் உலகில் ஒரு புதிய புரட்சியை கொண்டு வந்த நாடாகும். பிரான்சினுடைய தீர்க்க தரிசிகளினுடைய தீர்க்க தரிசனங்கள் மிகவும் துல்லியமாக இருந்திருக்கின்றன. எங்களுடைய ஆராய்ச்சி குழு பிரான்சினுடைய தீர்க்க தரிசியான டாக்டர் ஜுவலரினுடைய தீர்க்க தரிசனத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்தது. வாருங்கள் பார்க்கலாம் எங்களுக்கு கிடைத்ததை. டாக்டர் ஜுல்வரினுடைய கருத்துப்படி இந்தியாவில் இருந்து உருவாகக்கூடிய ஆன்மீக அறிவு புரட்சி என்பது மொத்த உலகத்தையும் புயலென கைக்கொள்ளும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அந்த சிறந்த ஆன்மீக மனிதரை பின்பற்றுபவர்கள் ஒரு ஒருங்கிணைப்பின் கீழ் சுய சக்தி மூலமாக உலகத்தை வெற்றி கொள்வார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் ஒரு மனம் திறந்த நாடாகும். இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் ஒவ்வொரு 10 ஆண்டுகளிலும் பிரதிபலித்தது. இஸ்ரேலினுடைய டாக்டர் ஹராரேவும் மகா புருஷரை பற்றிய தீர்க்க தரிசனங்களை கொண்டிருந்தார். வாருங்கள் பார்க்கலாம் இஸ்ரேல் போன்ற வலிமையான நாட்டின் தீர்க்க தரிசிகள் என்ன சொல்கிறார்கள் என்று. இஸ்ரேலினுடைய பேராசிரியர் ஹராரின் கூற்றுப்படி 2000வது ஆண்டை விட தெய்வீக மகா புருஷரினுடைய மனிதாபிமான சிந்தனைகள் ஆன்மீக புரட்சியினுடைய வேரை பலப்படுத்தும் என்றும் கூறியிருக்கின்றார். முழு உலகமும் அவருடைய பேச்சை கேட்க வேண்டியதாக இருக்கும். பல மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கும். ஆனால் சிறந்த தலைமையின் கீழ் துணிச்சலான நபர்கள் ஒரு சமய அமைப்பின் கீழ் ஒன்று திரள்வார்கள். உலகில் எந்த ஒரு மூலையிலும் உள்ள தீர்க்க தரிசிகளை நாங்கள் எங்களுடைய ஆராய்ச்சியில் விட்டு வைக்கவில்லை. வாருங்கள் பார்க்கலாம் நார்வேயினுடைய தீர்க்கதரிசி இந்தியாவை பற்றி மிகவும் தெளிவாகவும் சிறப்பாகவும் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை.
நார்வேயினுடைய ஸ்ரீ ஆனந்தாச்சாரியாவினுடைய கூற்றுப்படி 1998 பிறகு ஒரு சக்தி வாய்ந்த சமய அமைப்பு இந்தியாவில் வெளிவரும். அந்த சிறந்த தலைவரினுடைய நடவடிக்கைகளை முழு உலகமும் பின்பற்றும். மெதுமெதுவாக இந்தியா தொழில்துறையில், சமய ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அறிவியல் ரீதியாக இந்தியாவின் தலைமையை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சீக்கியர்களின் குருவான குரு நானக் தேவ்ஜி அவர்களுக்கு எந்த ஒரு முன்னுரையும் தேவையில்லை. நாங்கள் அவருடைய தீர்க்க தரிசனத்தை படித்தோம். அதில் நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம். ஜன்மஷாக்கி பாலிவாலி வெளியீட்டாளர். அதனுடைய வெளியீடு சத்தர் சிங், ஜீவன் சிங், அமிர்த்சர். 307வது பக்கத்தில் பிரகலாத் என்பவர் தீர்க்க தரிசனம் செய்திருக்கின்றார். நானக்ஜி அவர்கள் சென்றதற்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு பஞ்சாபின் பிரதேசத்தில் ஜாட் சமூகத்தில் பிறப்பார் என்றும் அவர் நானக்ஜி மற்றும் கபீர்ஜி போன்று இருப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. அவருடைய நகரம் பர்வாலாவாக இருக்கும். இந்தியாவினுடைய பிரசித்தி பெற்ற துல்சிதாஸ் மற்றும் ஜெய் குருதேவ்ஜியை அறியாதவர்கள் யார் இருக்க முடியும்? 1971ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி அவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்தார். வாருங்கள் பார்க்கலாம் அது என்ன தீர்க்க தரிசனம் என்று. இந்தியாவில் அனைவரும் துல்சிதாஸ் என்ற ஜெய் குருதேவை அனைவரும் அறிந்திருக்கிறார்கள். அவருடைய மிகப்பெரிய ஆசிரமம் மதுராவில் உள்ளது. அவர் 1971ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி என்று தீர்க்க தரிசனம் செய்திருக்கின்றார். ஷாகாஹாரி பத்திரிகாவில் 50வது பக்கத்தில் எழுதியிருக்கின்றார், அவதாரத்திற்காக மக்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் 20 வருடங்கள் நிறைவடைந்து விட்டது. மக்கள் அவர் பின்னால் திரளத் தொடங்கியிருக்கிறார்கள். இப்போது இதனை சொல்வதற்கு மேலே இருந்து அதிகாரம் வரவில்லை. நான் சரியான நேரத்திற்காக காத்திருக்கின்றேன். பல மகாபுருஷர்கள் சரியான நேரத்திற்காக காத்திருந்தார்கள். சரியான நேரம் வரும்போது அனைவருக்கும் அனைத்தும் தெரிந்துவிடும். மேலும் ஒரு தீர்க்க தரிசனத்தை குருதேவ் ஸ்ரீ துல்சிதாஸ் அவர்கள் 1971ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி என்று வெளியிட்டார். ஷாகாஹாரி பத்திரிகை பக்கம் 59இல் இந்த மகாபுருஷரின் அவதாரம் இந்தியாவின் சிறிய கிராமத்தில் நிகழ்ந்துவிட்டது. இந்த மகாபுருஷர் மொத்த வரலாற்றில் மிகச்சிறந்த நபராக இருப்பார். இதுவரை யாருக்கும் கிடைத்திராத அளவிற்கு மக்களின் ஆதரவு இவருக்கு கிடைக்கும். இந்த மகாபுருஷர் ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவார். இது உலகத்தின் அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தும். இதற்கு ஒரு கொடி இருக்கும், ஒரு மொழி இருக்கும். ஷாகாஹாரி பத்திரிகாவினுடைய விளக்கம் ஜெய் குருஜி அமர்வாணியில் எழுதப்பட்டிருக்கின்றது. அதை எழுதியவர் திவ்ய சர்மா, அச்சிட்டவர் அர்ஜென்ட் பிரிண்டர், பழைய பேருந்து நிலையம், மதுரா. மிகப்பெரிய தீர்க்க தரிசிகளுடைய தீர்க்க தரிசனத்தை நாங்கள் உங்களுக்கு எளிதான மொழியில் கூறியிருக்கின்றோம். எங்களுடைய ஆராய்ச்சி குழு ஒவ்வொரு தீர்க்க தரிசிகளினுடைய தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்தது. பல கடின உழைப்புகளுக்கு பிறகு நாங்கள் செய்த ஆராய்ச்சியானது எங்களை பேச்சற்றதாக்கிவிட்டது. பல தீர்க்க தரிசனங்களினுடைய ரகசியங்கள் வெளியான போது உண்மையில் அந்த திவ்ய மகாபுருஷரின் தரிசனம் கிடைத்தது. எங்களுடைய ஆராய்ச்சியின் விளைவாக பல மகாபுருஷர்களை சந்தித்தோம். ஆனால் சிலர் பூகோளத்திலும் குடும்ப உறவுகளிலும் ஈடுபட்டனர். பின்பு நாங்கள் மேலும் ஆராய்ச்சியை தொடங்கினோம். அப்போதுதான் எங்களுக்கு தெரிந்தது, ஒரே ஒரு மகாபுருஷர் இருந்தார். அவருடைய பெயரை கேட்டதும் நீங்கள் பக்தி பாவத்தில் மூழ்கி விடுவீர்கள். ஆமாம், ஜெகத்குரு தத்வதர்ஷினி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ். இந்த மகாபுருஷர் உலகத்தில் மனித குலத்தை காப்பாற்றுவதற்கு இந்தியாவில் அவதரித்திருக்கின்றார். ஜெகத்குரு சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் அவர்களை பற்றி உலகில் உள்ள தீர்க்க தரிசிகள் எல்லோரும் தங்களுடைய தீர்க்க தரிசனங்களில் கூறியிருக்கின்றார்கள். ஆமாம், சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் தான் மகாபுருஷர். அவருக்கு 2 மகன்களும் 2 மகள்களும் உள்ளனர். அவரது அன்னைக்கு 3 சகோதரிகள் உள்ளனர். அந்த மகாபுருஷர் சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் பஞ்சாபில் 1951ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் தேதி என்று பிறந்தார். 1966ஆம் ஆண்டு ஹரியானா பஞ்சாபில் இருந்து பிரிந்தது. ஆம், சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் உலகின் மிகப்பெரிய சந்நியாசிகளை தன்னுடைய விவாத திறமையால் அவர்களை வீழ்த்தியிருக்கின்றார். அவருடைய ஆன்மீக அறிவை உலகம் மெச்சுகின்றது. சந்த் ராம்பால்ஜி 1951ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி அன்று தனானா ஜில்லாவில், அதாவது சோனிபேட் என்ற இடத்தில், அது முன்பு
பஞ்சாபினுடைய ஒரு அங்கமாக இருந்தது. 1971 செப்டம்பர் 7ஆம் தேதியன்று 20 வயதை பூர்த்தி அடைந்த மிகப்பெரிய மகாபுருஷர் சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் தான். தன்னுடைய ஆன்மீக அறிவால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியவர் சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் அவர்கள். தேச துரோக வழக்கு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய நபர் வேறு யாரும் அல்ல, சந்த் ராம்பால்ஜி அவர்கள்தான். அவருக்கு வெள்ளை நிற கேசம் இருக்கின்றது, அவருக்கு தாடியோ மீசையோ இல்லை. அவர்தான் சந்த் ராம்பால்ஜி அவர்கள். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தீய சக்திகளையும் அழிக்கக்கூடியவர் வேறு யாரும் அல்ல, சந்த் ராம்பால்ஜி அவர்கள்தான். தெய்வீக சக்தியினுடைய அறிவை சந்த் ராம்பால்ஜி வழங்கி இருக்கிறார்கள். அது உலகிற்கு இன்னமும் மர்மமாகவே இருக்கின்றது. கீதையின் 18வது அத்தியாயம் 62வது ஸ்லோகத்தில் கீதை அளிக்கக்கூடிய ஞானம் என்பது அவரை பற்றிய சிறப்பு தகவல்களை அது வழங்குகின்றது. அர்ஜுன் கீதையின் 18வது அத்தியாயம் ஸ்லோகம் 1 கேட்கிறார். கீதையின் அத்தியாயம் 7 ஸ்லோகம் 29 தத் பிரம்மில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்பது அது வேறு யாரும் அல்ல. அதனுடைய பதில் கீதையின் அத்தியாயம் 8 ஸ்லோகம் 3 சொல்லப்பட்டிருக்கின்றது. பரம் அக்ஷர் பிரம். இதை பற்றி ராம்பால்ஜி அவர்கள் தன்னுடைய சத்சங்கில் முழுமையான ஞானத்தை வழங்கி இருக்கின்றார். மேலதிக விவரங்களுக்கு படியுங்கள் கியான் கங்கா புத்தகத்தை. கீதா தேரா கியான் அம்ருத், ஜீனே கி ராஹ, அந்தஸ்ரதா பக்தி, கத்ராகி ஜான். www.jagatguru.rampalji.org இல் இதனை டவுன்லோட் செய்து உங்களுடைய அனைத்து சந்தேகங்களையும் நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஆசியை பெறலாம். பாய் வாலே வாலே ஜனம் ஷாக்கி ஸ்ரீ குரு நானக் தேவ்ஜி சொல்லி இருக்கிறார்கள். மகாபுருஷர் பஞ்சாப் பிராந்தியத்தில் நானக்ஜியினுடைய நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு ஜாட் சமூகத்தில் அவர் பிறப்பார் என்று. அவர் கபீர்ஜி மற்றும் நானக்ஜி போன்று அறிவாற்றலுடன் திகழ்ந்திருப்பார். இது 100% சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் அவர்களுக்கு பொருந்துகிறது. ஹரியானாவின் சிறிய கிராமத்தில் ஜாட் சமூகத்தில் பிறந்திருப்பவர் வேறு யாரும் அல்ல, சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் அவர்கள்தான். 10 சீக்கிய குருக்களினுடைய தீர்க்க தரிசனத்தை யாராவது சந்தேகப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. சீக்கிய குருக்களில் யாரும் ஜாட் சமூகத்தில் பிறக்கவில்லை. இதுவும் சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் அவர்களுக்கு உறுதி சேர்க்கின்றது. சந்த் ராம்பால்ஜி அவர்கள் ஹிந்து சமயத்தில் ஒரு ஹிந்துவாக அவர் பிறந்திருக்கின்றார். அவர் சனாதன தர்மத்தை புனரமைப்பார் என்று நாஸ்டடாமஸ் தனது தீர்க்க தரிசனத்தில் கூறியிருக்கின்றார். தனனா என்ற சிறிய கிராமத்தில் சோனிபட்டில் அவருடைய பிறப்பு நிகழ்ந்திருக்கின்றது. ஊரக பகுதிகளில் இருந்து வந்த அவர் முழு உலகத்திற்கும் கற்பிதங்களை கற்றுக் கொடுப்பார். சிதறியிருக்கும் மானுட சமூகத்தை அவர் ஒன்று சேர்ப்பார். புதிய நாகரிகத்துக்கான அடிக்கல் நாட்டுவார். அனைத்து இந்து சகோதரர்களுக்கும் ஆன்மீக அறிவை புகட்டுவார். ஆழ்ந்த தூக்கத்தில் ஈர்ப்பவர்களை எழுப்புவது போல அவர் எழுப்புவார். முழு உலகத்தையும் ஆட்டி படைக்கும் நாத்திகத்தை அழித்து இந்தியாவின் ஊரக பகுதிகளில் இருந்து சமய புரட்சியை கொண்டு வருவார். இந்த அறிவு இந்த புத்தகத்தில் இருக்கின்றது. பல ஆண்டுகளுக்கு முன்பு பல தீர்க்கதரிசிகளினுடைய தீர்க்க தரிசனங்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் அவர்களைத்தான். ஆமாம், அந்த மகாபுருஷர் சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் அவர்கள்தான். அவரை பற்றி பல தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டுள்ளன. ஆமாம், சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் அவர்கள் ஆக்கப்பூர்வமான ஆற்றல் காரணமாக முழு உலகத்திற்கும் மீண்டும் பொற்காலத்தை கொண்டு வருவார். உலக போர் தவிர்க்கப்படும். மனித குலத்தை விடுவித்து மீண்டும் ராமராஜ்யத்தை நிறுவுவார். இந்தியா உலகின் தலைவர் என்ற பிரசித்தியை பெறும். இதனை நாங்கள் மட்டுமல்ல, உலகின் பல தீர்க்கதரிசிகள் தங்கள் தீர்க்க தரிசனங்களால் சொல்லியிருக்கிறார்கள். அதனை உங்கள் முன் கொண்டு வந்திருக்கின்றோம். ஆகவே சொல்லுங்கள், ஜகத்குரு தத்வதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ்க்கு ஜெய்.